வணக்கம், இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பைத்தான் இன் 10 வீடியோஸோட 10வது வீடியோ. ஸோ இந்த லாஸ்ட் செஷன் ஆஃப் த பைத்தான் இன் 10 வீடியோஸில் நாம் என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம்னா ஊப்ஸ் கான்செப்ட் இன் பைத்தான். ஸோ ஊப்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. ஊப்ஸில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, பைத்தானில் அதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இதை ஆலன் கே அப்படிங்கிறவர் 1966 இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம் பண்ணுறாப்லங்க. ஸோ இந்த டேர்ம் அதாவது இந்த கான்செப்ட் ஊப்ஸ் கான்செப்ட் பைத்தானில் மட்டும் கிடையாது, நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் C++, ஜாவா இந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க இந்த ஊப்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்லி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமே எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரோக்ராமில் இருக்க லாஜிக், அதோட மெத்தட்ஸ், அதோட வேரியபிள்ஸ், அது எல்லாத்தையுமே ஒரு ரூஃப்குள்ளே கொண்டு வந்துடுவாங்கங்க. அந்த ரூஃபை தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ப்ரோக்ராமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் சிஸ்டமே எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேங்கிங் சிஸ்டமில் இருக்க டீட்டெயில்ஸ், அதாவது ஒரு பர்சன் இருக்காருன்னா அவரோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அவரோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பேங்கிங் டீட்டெயில்ஸும் இருக்கும். அவங்க எவ்வளோ டெபாசிட் பண்ணாங்க, எப்போ வித்ட்ரா பண்ணாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ இந்த எல்லா லாஜிக்கையுமே கொண்டு போய் நான் ஒரு ரூஃப்குள்ளே வச்சிடலாம். கிளாஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிடலாம். அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு கஸ்டமராக வர ஏன்னா எல்லா கஸ்டமருக்கும் இதே தான் இல்லையா வேலை, அவங்க எல்லாருமே பேங்க்குக்கு வர்றது அமௌண்ட் போடுறதுக்கு எடுக்கிறதுக்காக தான். அண்ட் அவங்க இன்ஃபர்மேஷன் நம்ம பேங்க் டேட்டா பேஸில் இருக்கணும். ஸோ ஒரு கஸ்டமரையும் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பில்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸில் இருக்க எல்லாத்தையுமே கால் பண்ணி அவங்கவுங்க வேலையை முடிச்சுக்கலாம். த ஐடியா பிஹைண்ட் ஊப்ஸ் கான்செப்ட் இஸ், நம்மளோட ப்ரோக்ராமில் நம்ம வச்சுருக்க டேட்டா, நம்ம வச்சுருக்க ஃபங்க்ஷன், நம்ம வச்சுருக்க மெத்தட், இது எல்லாத்தையுமே ஒரே சிங்கிள் யூனிட்டாக நம்ம கொண்டு வரதுக்காக தான் இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த செஷனுக்கான யூஸ் கேஸாக நான் என்ன எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குட் டே பிஸ்கட்டுங்க. ஈட் ஹெல்த்தி திங்க் பெட்டர் அப்படின்ற டேக்லைன் பார்த்துட்டே யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் இந்த ஐடியா வந்தது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிஸ்கட்ஸ் எடுத்துகிட்டு அந்த பிஸ்கட்ஸை வச்சு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் இன் பைத்தான் படிக்க போகிறோம். ஊப்ஸ் கான்செப்ட்னு இவ்வளோ நேரமாக சொன்னேன்ல, அதுக்குள்ளே பேசிக்லி இருக்கிறது ஒரு 5 கான்செப்ட்டுங்க. அது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம இப்போ அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸஸ். ஸோ கிளாஸ் இஸ் நத்திங் பட் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ கிளாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு ரூஃப் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான எல்லாமே ஆப்ஜெக்ட், மெத்தடு, லொட்டு, லொசுக்கு எல்லாத்தையும் ஒரு இடத்துல எழுதி வைக்க போகிறோம். அதுதான் கிளாஸ். இதை கிளாஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கிளாஸில் எழுதி வச்சாச்சு. அட் டைமில் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் ஒரு வேரியபிளை போட்டு அந்த கிளாஸை கூப்பிட்டு விட்டுறணும். அந்த கிளாஸை கூப்பிடுறதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? கிளாஸோட பேர் பிஸ்கெட்ஸ். ஸோ ஒரு கிளாஸை எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம், ஃபாலோட் பை த நேம் ஆஃப் த கிளாஸ். கரண்ட்லி இந்த கிளாஸில் நான் எந்த வேலையும் டிசைட் பண்ணல, இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்ட்டு. ஸோ நான் எம்டியாக விடுறதுக்கு பதிலாக we can make use of this past statement. இதை பற்றி நம்ம முன்னாடி வீடியோலேயே கவர் பண்ணியிருப்போம். இது என்ன பண்ணலாம்னா, நம்ம கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த கிளாஸை கால் பண்ணுறதுக்காக நிறைய பிஸ்கட்ஸ் இருக்காங்க இல்லையா, குட் டே, மில்க் பிக்கீஸ், அப்புறம் இன்னும் கூட போட்டுட்டே போகலாம், ஹைட் அண்ட் சீக், அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச பிஸ்கட் பேர்லாம் நான் போட்டுக்கிறேன். இப்படி அந்த கிளாஸோட பேரை கொடுத்து இந்த மாதிரி பிரேசஸ் போட்டுட்டோம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் போட்டோம் அப்படின்னா இந்த குட் டே வில் பிகம் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் திஸ் பிஸ்கட் கிளாஸ். சிமிலர்லி நம்ம மற்ற மில்க் பிக்கீஸ், ஹைட் அண்ட் சீக் எல்லாத்தையுமே இந்த பிஸ்கட்ஸ் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இது பிஸ்கட்ஸ் அப்படின்ற கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பிஸ்கட்ஸோட ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது குட் டே பிஸ்கட், மில்க் பிக்கீஸ் பிஸ்கட், இதெல்லாம் கடையில் போய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். வெறுமனே குட் டே பிஸ்கட் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்கல்ல. லைக் 10 ரூபாய் கட்டா, 20 ரூபாய் கட்டா, அந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணணும். ப்ளஸ் ஃப்ளேவரும் நம்ம மென்ஷன் பண்ணோம்ல. ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஆப்ஜெக்ட்லேயே போய் வேரியபிள்ஸா செட் பண்ணிக்க போறேன். குட் டே டாட், நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும் இல்லையா, ஆரஞ்சு பேக்கெட் இருக்கும், ப்ளூ பேக்கெட் இருக்கும், அண்ட் ப்ரைஸும் வேரி ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா சேம் வே
குட் டே டாட் ஃப்ளேவர் அப்படின்னு போட்டோம்னா அதில் செட் பண்ண வேல்யூ வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அண்ட் இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் குட் டே. மில்க் பிக்கீஸ் இருக்கு, ஹைட் அண்ட் சீக் இருக்கு, மில்க் பிக்கீஸ்ல க்ரீம் பிஸ்கட் இருக்கு, நார்மல் பிஸ்கட் இருக்கு. இந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனியா நம்ம இப்படி செட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் இல்ல. நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் ஆர் நத்திங் பட் வேரியபிள்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு டிஃபைன் இன் த கிளாஸ். இப்போதைக்கு கிளாஸை நம்ம டம்மியாக தானே வச்சிருந்தோம். இந்த கிளாஸ்க்குள்ளேயே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேரியபிள் செட் பண்ணி வச்சுக்கலாம். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது இனிட் மெத்தட்னா என்ன, செல்ஃப் கீவேர்ட்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த இனிட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்பில்ட் மெத்தட் இன் பைத்தான். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த கிளாஸஸ்க்கெலாம் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது கிளாஸை இனிஷியலைஸ் பண்ணுறப்ப பேராமீட்டர்ஸ் ஏதாவது நம்ம பாஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதும் செட் ஆகணும், இனிஷியலைஸ் ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் அதை கொண்டு போய் இனிட் மெத்தட்குள்ளே எழுதிக்கலாம். ஸோ இனிட் மெத்தட் வந்து ஆக்ட்ஸ் லைக் அ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னால் ஒன்றும் இல்லைல்ல, கட்டமைப்பாளர். ஸோ இந்த பேங்க் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அந்த வந்து பில்ட் பண்ணுறதுக்காக, அதை வந்து கட்டுறதுக்காக நமக்கு ஜல்லி, கல், மண் அதெல்லாம் தேவைப்படுற மாதிரி என்னென்ன பேராமீட்டர் வேணுமோ, பிரான்ச் நேமு, யூசர் ஐடி, இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா அது எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணுறதுக்காக இந்த இனிட் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் பேராமீட்டர். எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா டு ஐடென்டிஃபை த கரண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு மெத்தட் எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளி ஆட் டூ நம்பர்ஸ்க்கு ஒரு மெத்தட் எழுதுகிறோம். இந்த மெத்தடை வந்து கால் பண்ணுறப்ப நம்ம எப்படி கால் பண்ணுவோம், ஆட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டர் அனுப்பி ஆட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். பட் இது வந்து ஒரு சாதாரண மெத்தட், தன்னிச்சையாக இருக்க ஏதோ ஒரு மெத்தடுக்காக. பட் இதுவே நாம் வந்து இப்போது கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அட் அ டைமில் அந்த கிளாஸை வந்து ஒரு 100 பேர் 150 பேர் ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அத்தனை பேரும் ரெஃபர் பண்ணும்போது எந்த ஆப்ஜெக்ட் வந்து கிளாஸை கூப்பிடுது அப்படின்றது தெரிஞ்சாதான் அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூவை வந்து அதை எடுத்து நமக்கு காமிக்க முடியும் இல்லையா. ஸோ யார் அப்படின்னு சொல்லி கரெக்டாக மேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த செல்ஃப் அப்படின்ற கீவேர்டை வந்து டிஃபால்ட்டாக வந்து கிளாஸில் எழுதுகிற எல்லா மெத்தட்ஸ்லையுமே நம்ம எழுதி தான் ஆகணும். ஸோ தட் இது வந்து நீங்கள் அடுத்த கொஷின் கேட்பீங்க, ஏன் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செல்ஃப் இஸ் யூனிவர்சல் நேம், அதனால் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீபி அப்படின்னு கூட இல்லை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். மாதிரி இனிட் மெத்தட் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஒரு வாட்டி இந்த கிளாஸை வந்து ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணும்போதும் அந்த பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ளேவரும் ப்ரைஸும் வந்து நமக்கு செட் ஆயிடும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முன்னாடி நம்ம சிம்பிளாக கூப்பிட்டோம் இல்லையா, இப்போ வந்து அதுக்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணி கூப்பிட்டுருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஆப்ஜெக்ட் பேரை போட்டுட்டு அந்த பேராமீட்டரோட நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளேவர் இல்லையா, ஃப்ளேவர் அப்படின்னு போட்டோம்னாவே நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும். பிளஸ் இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் குட் டே பிஸ்கட், நம்ம மில்க் பிக்கீஸ்க்கும் வந்து கூட போட்டுக்கலாம். ஸோ அதான் பியூட்டி ஆஃப் பில்டிங் கிளாஸஸ். ஸோ எல்லாத்தையும் ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணி வச்சுட்டு நம்ம அழகா செட் பண்ணிட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு மெத்தட் வந்து நம்ம எழுதணும், இந்த 2 பேருக்குமே அது தேவைப்படுற ஒரு மெத்தடா இருக்கு. அப்ப தனித்தனியா நம்ம எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம், as usual கிளாஸ்ல வந்து எழுதிடலாம். நான் வந்து இந்த கிளாஸ்ல காமனா ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட் வந்து கிரியேட் பண்ண போறேன். அந்த மெத்தட் என்னன்னா, இந்த பிஸ்கட் இருக்கு இல்லையா, இந்த பிஸ்கட்டோட இன்கிரியன்ட் என்ன அப்படின்றத வந்து எனக்கு அவுட்புட்டா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்து இன்கிரியன்ட்னு புதுசா ஒரு பேராமீட்டரை இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல ஆட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம இங்க இருந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ குட்டேயோட மெயின் இன்கிரியன்ட் வந்து கேஷ்யூஸ் அண்ட் மில்க் பிக்கீஸோட மெயின் இன்கிரியன்ட் வந்து மில்க். இது ரெண்டையும் நான் பேராமீட்டரா இங்க இருந்து பாஸ் பண்றேன். ஓகே, ஸோ தட் ஓகே இந்த ஒரு ஆப்ஜெக்டும் வந்து கிரியேட் ஆகும்போது இந்த 3 வேல்யூவும் செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு மெத்தட் டிஃபைன் பண்றேன். இந்த மெத்தட்குள்ள என்ன எழுத போறேன், கெட் இன்கிரிடியன்ட். அண்ட் அதுக்குள்ள வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் செல்ஃப் கீவேர்ட் தான் இருக்கணும், பிகாஸ் அது வந்து நம்ம பாஸ் பண்ற ஆப்ஜெக்டை அப்படியே டிஃபைன் பண்ணும். அண்ட் அந்த பிஸ்கட்டோட நேமை வந்து பேராமீட்டரா பாஸ் பண்ணிடலாம். யா, ஸோ குட் டே கண்டெய்ன்ஸ் கேஷ்யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னால் பரம்பரை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். அதாவது ஜென்ரேஷனாக அப்படிங்கிறது தான் நார்மலாக இன்ஹெரிட்டன்ஸ்க்கு வந்து மீனிங்கு. இப்போ இதையே இந்த ஜென்ரேஷன் கான்செப்டை நம்ம பைத்தனில் வந்து பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சும்மாங்க டிஃபால்ட்டாக நம்ம அப்பா கிட்ட ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பையனுக்கு தான் அந்த வீடு வந்து வரும், அந்த பையன் தான் அந்த சொத்துக்கு வந்து அடுத்த இன்சார்ஜ், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அதுபோல் நம்ம பரம்பரை கான்செப்ட், அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்
ப்ரோக்ராமில் கூட கொண்டு வரலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டோம், குரூப்பாக கிளாஸஸ் வந்து க்ரியேட் பண்ணி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த கிளாஸ்லேருந்து நம்ம அப்படியே பரம்பரையாக வந்தோம்னா, அதாவது ஒரு பேஸ் கிளாஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். அதை வந்து பேரண்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஒரு கிளாஸை டிரைவ் பண்ணலாம். அந்த டிரைவ்டு கிளாஸை தான் வந்து சைல்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன். ஓகேவா. ஸோ இந்த சைல்ட் கிளாஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த பேரண்ட் கிளாஸோட பேரை அதோட ப்ராக்கெட்குள்ளே வச்சு கூப்பிட்டுக்கலாம். ஸோ தட் அந்த பேரண்ட் கிளாஸோட மெத்தட்ஸு, அதுக்குள்ளே இருக்க வேரியபிள்ஸு, இது எல்லாத்தையுமே அதனால் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். என்னதான் பேரண்ட்டோட மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணாலும் அந்த கிளாஸுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லையா. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ஜாப் இருக்கலாம், ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கலாம். அது எல்லாத்தையும் கூட நம்ம தனியாக வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு பேரண்ட் இருப்பாங்க, ஒரு சைல்டு இருப்பாங்க. சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி. ஓகே. அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேரண்ட் இருப்பாங்க, ஒரு சைல்டு இருப்பாங்க, அந்த சைல்டோட சைல்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ தட் சைல்டு ஏ இருக்காங்க, சைல்டு பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சைல்டு பி வந்து சைல்டு ஏல இருக்க மெத்தடையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மேலே பேரண்ட்டில் இருக்க மெத்தடையும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நம்மளோட சிவாஜி சார் ஃபேமிலி மாதிரி, சிவாஜி சார், பிரபு சார், அதுக்கப்புறம் இப்போ விக்ரம் பிரபு. ஸோ இவங்க 3 பேருமே வந்து சிவாஜி சாரோட சொத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒரு பேரண்ட்டுனா அந்த பேரண்ட்டுக்கே வந்து ஃபஸ்ட்டு 2 சைல்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம சிவாஜி சாருக்கு 2 பசங்க இருந்தாங்க, 2 பொண்ணுங்க இருந்தாங்க. ஸோ இந்த 2 பசங்க 2 பொண்ணுங்க, அதுக்கு இவங்க 2 பேருமே டிரைவ்டு கிளாஸாக வருவாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ஜென்ரேஷன்ஸ் அடுத்தடுத்த டிரைவ் கிளாஸ் ஒரு ஹைராரிக்கலாக ட்ரீ மாதிரி வருது இல்லையா. இது வந்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். லாஸ்ட்டாக இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்ம நார்மல் ஃபேமிலியை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்க முடியாது. இது என்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட் இருக்காங்க, சைல்டு இருக்காங்க. ஆனால் இந்த சைல்டு வந்து ஒரு பேரண்ட் மட்டும் கிடையாது, லைக் 2 பேரண்ட் வந்து கிளாஸ் கூட வந்து கம்பைன் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்க மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பிஸ்கட் கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸ்னு வச்சுட்டு ஒரு சைல்ட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ பிஸ்கட்டுக்கு சைல்டா I'll take ரஸ்க். ஓகே. ஸோ 2 ஒரே மாதிரி தானே இருக்கும், டெக்ஸ்டர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ சைல்ட் கிளாஸ் அப்படின்னு இதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பேரண்ட் கிளாஸ் வந்து அதுக்குள்ளே ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி. ஓகே. அண்ட் கரண்ட்லி உள்ள நான் எதுவும் டிஃபைன் பண்ணல, சிம்பிளி ஐ பாஸ் திஸ். ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு ரஸ்க்கை வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் ரஸ்க் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். வந்து நான் என்ன பண்ண போறேன், இது வந்து இதோட சைல்டு தான் இல்லையா. ஸோ இந்த பேரண்ட்டுக்கு பாஸ் பண்ணுற பேராமீட்டர்லாம் நான் வந்து பாஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஃப்ளேவர் வந்து அனுப்ப போறேன். நிறைய ஃப்ளேவர் இருக்கு. எலாச்சி ஃப்ளேவர் வந்து நான் அனுப்புறேன். அண்ட் ஏலக்காய் ஃப்ளேவர் பேசிக்லி. ப்ரைஸ் வந்து 35 rupees. அண்ட் இன்கிரியன்ட் வந்து ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ மேட் ஆஃப் மில்க். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோஸ்டியான்ற ஆப்ஜெக்ட்ல வந்து இந்த 3 வேல்யூமே போய் அழகா செட் ஆயிடுச்சு. ஃப்ளேவர் அப்படின்னு நம்ம போட்டோம்னா எலாச்சி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நான் எதுவுமே டிஃபைன் பண்ணல, இட்ஸ் சிம்பிளி டம்மி. இங்கே வந்து இதை நான் பேரண்ட் கிளாஸ்னு சொன்ன காரணத்தினால நான் செட் பண்ண பேராமீட்டர்ஸ்லாம் அழகாக இந்த கன்ஸ்ட்ரக்டர் வாங்கிக்கிட்டு இந்த ஆப்ஜெக்ட் டோஸ்டியாக்கு வந்து இது 3ஐயும் செட் பண்ணி விட்டுருக்கு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நார்மல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஓவர்ரைடிங் இஸ் நத்திங் பட் when a child class creates new implementation of the inherited method, அதை வந்து overriding அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா குக் பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த குக் பிஸ்கட் வந்து எனக்கு குட் டேக்கு ஒரு மாதிரி குக் பண்ணும், மில்க் பிக்கீஸ்க்கு ஒரு மாதிரி குக் பண்ணும். நாம் என்ன பண்ணலான்னா ஒரு பேரண்ட் கிளாஸ் எழுதிக்கலாம். பேரண்ட் கிளாஸில் வந்து இந்த மெத்தடை டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம், குக் பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு. பிஸ்கட் குக் பண்ணுற ஜென்ரல் லாஜிக்காக அதில் எழுதி வச்சுக்கலாம். அண்ட் இதுவே நம்ம சைல்ட் கிளாஸ் எழுதுகிறோம், அடுத்து குட் டேக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷலாக சைல்ட் கிளாஸ் எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த குட் டேக்குள்ளே வந்து குக் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக மாற்றி எழுதிக்கலாம். அண்ட் மெத்தட் வந்து குக் பிஸ்கட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஃபங்க்ஷன் பேரை நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அப்படி பண்ணுறப்போ சைல்ட் கிளாஸில் இருக்க அந்த குக் பிஸ்கட் மெத்தட் வந்து பேரண்ட் கிளாஸில் இருக்க குக் பிஸ்கட்டை வந்து ஓவர் ரைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஹெரிட் பண்ணாலும் இப்போ இந்த ரஸ்க்குன்னு தனியாக சில ஃபீச்சர்ஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன், ஆஸ் யூஷுவல் வந்து இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் போட்டு விட்டுருவேன். கன்ஸ்ட்ரக்டர், இந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்படி டிஃபைன் பண்ணது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனிட் மெத்தட் போட்டுக்கோங்க,
உள்ள வந்து ஒரு செல்ஃப் கீவேர்ட் பாஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அலாங் வித் தட் நான் வந்து இப்போ இதுக்கு டெக்ஸ்சர் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் வந்து புதுசா ஆட் பண்ண போறேன். அண்ட் செல்ஃப் டாட் டெக்ஸ்சர் இஸ் ஈக்குவல் டு நான் கொடுத்த இந்த டெக்ஸ்சர்ன்ற வேல்யூ. ஓகே, இப்போ வந்து நீங்க இதை ரன் பண்ணீங்கன்னா இட் வில் நாட் ரன். ஏன்னா இட் டேக்ஸ் 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பட் 4 were given. இங்க முன்னாடி இந்த யூனிட்டை நான் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டேன். ஓவர் ரைட் பண்ணி தான் இங்க இன்னொரு யூனிட் வந்து எழுதியிருக்கேன். ஸோ ஓவர் ரைட் பண்ணதுனால இது வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இப்போ நான் டெக்ஸ்சர் மட்டும் கொடுத்தேன்னா இது அழகா வாங்கிக்கும். ஹார்ட் டெக்ஸ்சர். ஓகே, இந்த பழைய கன்ஸ்ட்ரக்டரும் வேணும், அதாவது இந்த பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரும் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா என்ன பண்ணணும்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரை இதுக்குள்ள வந்து கால் பண்ணி விட்டுறணுங்க. வெரி சிம்பிள். செல்ஃப் ஃபிளேவர் பிரைஸ் இன்டென்ட் டெக்ஸ்சர் அதெல்லாம் வரும். இதெல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலியமா செட் ஆகும். இந்த டெக்ஸ்டர் வேல்யூ மட்டும் இப்போ நம்ம செட் பண்ணது மூலியமா செட் ஆகும். பாத்தீங்கன்னா இந்த 4 பேராமீட்டருமே வந்து செட் ஆயிருக்கு. நீங்க ஃபிளேவர் போட்டாலும் வந்து வேலை செய்யும். அண்ட் டெக்ஸ்சர் போட்டாலும் வேலை செய்யும். ஓவர் ரைடிங் பண்றதுல இன்னொரு வே கூட இருக்கு. இந்த பிஸ்கட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணாம சூப்பர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இட் மைட் பி இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின். வாட் இஸ் த சூப்பர் கீவேர்ட் அண்ட் வாட் இஸ் இட் பர்பஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த சூப்பர் மெத்தட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சைல்ட் கிளாஸ் இருக்க பட்சத்துல பேரண்ட் கிளாஸோட பேரை டிஃபைன் பண்ணாம சூப்பர்னு நம்ம சொன்னோம்னாவே அது டிஃபால்ட்டா புரிஞ்சுக்கும் பேரண்ட்டை தான் டிஃபைன் பண்றாங்கன்னு. அண்ட் வி நோ லாங்கர் ஹேவ் டு பாஸ் திஸ் செல்ஃப். இது வந்து பாஸ் பண்ண வேணாம் சூப்பர் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம்னா. ஓகே, ஓவர்லோடிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ 2-3 ஃபங்க்ஷன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து ஒரே பேர் இருக்கும், பட் அவங்களோட பேராமீட்டர்ஸ் வந்து வித்தியாசமாக இருப்பாங்க. இப்போ ஆட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்லேயே வந்துட்டு 2 நம்பர் ஆட் பண்ணலாம், 3 நம்பர் ஆட் பண்ணலாம், 4 நம்பர் ஆட் பண்ணலாம். ஸோ ஆடுன்றது தான் மெத்தடோட பேர், பட் பேராமீட்டர்ஸோட கவுண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி மெத்தடோட பேர் ஒன்றா இருந்து அதோட பேராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத வந்து ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டு பி ப்ரிசைஸ் மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து இதை டிஃபால்ட்டாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டிஃபால்ட்டாக நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம நார்மலாக வந்து ஆட்னு 3 மெத்தட் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஆடை கால் பண்ணோம் அப்படின்னா இட் வில் த்ரோ அன் எரர். ஓகேவா? ஒர்க்ஸ். பட் இதுவே நம்ம 2 பேராமீட்டரோ 3 பேராமீட்டரோ கொடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு த்ரோ அன் எரர். ஸோ எப்படிப்பா நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் வந்து ஓவர்லோடிங் பண்ணுறது, ஓவர்லோடிங் பண்ண வேண்டிய நீட் இருக்கு உங்களுக்கு அப்படின்றப்ப அதுக்காக நான் கூகுள் பண்ணேன். தேர் இஸ் திஸ் மெத்தட் கால்ட் மல்டிபிள் டிஸ்பேட்ச். ஸோ இந்த மல்டிபிள் டிஸ்பேட்ச்னு ஒரு டெக்கரேட்டர் இருக்கு. பேசிக்லி அது வந்து இந்த மல்டிபிள் டிஸ்பேட்ச்ன்ற லைப்ரரியில இருக்கு. நீங்க இதை தனியாக இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த டெக்கரேட்டர், அதாவது இந்த அனடேஷன் போட்டு எத்தனை பேராமீட்டர்னு அந்த மெத்தடுக்கு மேலே ஸ்பெசிஃபை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க கூப்பிடும்போது இட் இஸ் கோயிங் டு ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பாலிமார்ஃபிசம். ஸோ பாலிமார்ஃபிசம்னா தமிழில் வந்து பல்லுரு தோற்றம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதாவது ஒன்றும் இல்லை, பல ஃபார்மில் இருக்குது, பல தோற்றத்தில் வந்து இருக்குது. Polymorphism helps the programmers to define single action in multiple forms அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. ஒரே வேலை பல ரூபத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு நம்ம தசாவதாரம் படம் தான் ஞாபகம் வந்ததுங்க. அதில் என்ன பண்ணுவார், நம்ம கமல் சார் இருப்பார். ஒரே ஒரு கமல் சார் தான், பட் வந்து 10 ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். ஹீரோவாக இருப்பார், வில்லனாக இருப்பார், திடீர்னு ஒரு பாட்டியை நடிச்சிட்டு இருப்பார். ஸோ இந்த 10 கேரக்டருக்குமே வந்து கதையில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேலை வந்து இருந்தது. பட் கமல் சார் ஒரே ஒரு ஆள் தான், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பைத்தானில் பாலிமார்ஃபிசமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தாங்க. ஸோ பேஸ் கிளாஸில் ஒரே ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தடோட பேர் வந்து த்ரூ அவுட் ஆல் த கிளாஸஸ் ஒரே பேராக தான் இருக்க போகுது. பட் இந்த டிரைவ்டு கிளாஸஸ், சைல்ட் கிளாஸஸ் இவங்கெல்லாம் வந்து அந்த மெத்தடை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதே பேர் தான் இருக்கும், பட் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு லாஜிக் எழுதிக்குவாங்க. ஸோ இந்த ஹீரோ ரோல், வில்லன் ரோல், பாட்டி ரோல் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கதையில் வேலை இருந்ததில்ல, அந்த மாதிரி இவங்க ஒருத்தவங்களும் தனித்தனியாக வந்து அந்த மெத்தடை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி டிஃபைன் பண்ணிக்குவாங்க. ஒரே பேரில் இருக்க இந்த பல மெத்தட்ஸை வந்து ஆக்சுவலி எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு முன்னாடியே தெரியும்ல அபவுட் ஓவர் ரைடிங். ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங் நடக்கும். மெத்தட் ஓவர் ரைடிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி சைல்ட் கிளாஸில் இருக்க மெத்தட்ஸ் எல்லாம் பேரண்ட் கிளாஸில் இருக்க மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷனை ஓவர் ரைட் பண்ணிக்குவாங்க. ரைட். ஸோ பாலிமார்ஃபிசம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட் கிளாஸாக பிஸ்கட் வச்சிருக்கேன். அதோட சைல்ட் கிளாஸாக குட் டேவும் மில்க் பிக்கீஸும் எடுத்துக்கிட்டேன். ஸோ பிஸ்கட்குள்ளே வந்து நம்ம முன்னாடி டிஃபைன் பண்ண மாதிரி அந்த குக் பிஸ்கட் அப்படின்ற மெத்தடை வந்து எழுதிடலாம். ஸோ எந்த மெத்தட் போட்டாலுமே உள்ளுக்குள்ள வந்து செல்ஃப் கீவேர்ட் இஸ் மஸ்ட், மறக்காமல் எழுதிருங்க. அண்ட் இதில் வந்து பிஸ்கட் எப்படி குக் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஹவ் நெவர் குக்ட் அ பிஸ்கட் இன் மை லைஃப். ஸோ என்ன எழுதுறதுன்னு தெரில. அண்ட் ஜஸ்ட் ரேண்டம்லி புட் சம்திங். மாவு போட்டுக்கோங்க, வாட்டர் ஊற்றிக்கோங்க, அண்ட் நெய் போட்டுக்கோங்க. அண்ட் அதை கொண்டு போய்
பேக் பண்ணிருங்க. ஓகே. ஸோ இந்த குக் பிஸ்கட் மெத்தடை இப்போ குட் டேக்கு வேற மாதிரி பண்ணோம், மில்க் பிக்கீஸ்க்கு வேற மாதிரி பண்ணோம். ஒன்றும் இல்லை, குட் டேக்கு கேஷ்யூ ஆட் பண்ணோம், மில்க் பிக்கீஸ்க்கு மில்க் ஆட் பண்ணோம். ஓகே ஓகே, கேஷ்யூ ஆட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதுவே மில்க் பிக்கீஸ் எடுத்து பார்த்தோம்னா மில்க் ஆட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ வாட் வி ஆர் டூயிங் இஸ் சைல்ட் கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸோட குக் பிஸ்கட் மெத்தடை அதோட இம்ப்ளிமெண்டேஷன் யூஸ் பண்ணி ஓவர் ரைட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்கேப்சுலேஷன். ஸோ என்கேப்சுலேஷன் அப்படின்னா தமிழில் வந்து அடைப்பு அப்படின்னு சொல்கிறாங்கங்க. பேசிக்லி கேப்சியூல் மாதிரி எதுக்குள்ளேயோ போட்டு அடைச்சி வைக்கிறது அப்படின்றத ரெஃபர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது இதோட ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜென்ரலாக ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற நம்மளோட டேட்டா, நம்மளோட மெத்தட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து கேப்சுலேட் மாதிரி பண்ணி பண்டில் பண்ணி வைக்கிறது. அதை தான் வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இதை வந்து எப்படி பைத்தானில் பண்ணுறது, எப்படி வந்து பத்திரப்படுத்தி பண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய வேரியபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணோம்ல, நம்மளோட கன்ஸ்ட்ரக்டரில் போய் கிளாஸ்க்குள்ள வேரியபிள்லாம் செட் பண்ணோம்ல, அதை வந்து நம்ம அதுக்கு வந்து ஆக்சஸ் ரைட்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சிஸ்டமில் ஃபைல்லாம் இருக்கும்ல, ரீட் ஆக்சஸ், ரைட் ஆக்சஸ்லாம் இருக்கும்ல. ரைட் ஆக்சஸ் இல்லாத ஃபைல்ஸில் நம்ம எழுத முடியாது, யூ டோன்ட் ஹாவ் இனஃப் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிடும்ல. அந்த மாதிரி நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணும்போதும் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் இந்த மாதிரி 3 விதமாக நம்மளோட வேரியபிள்ஸை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம என்கேப்சுலேஷன் பண்ணி வச்சுட்டோம், அதாவது ப்ரொடெக்டட், ப்ரைவேட் அந்த மாதிரிலாம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வேரியபிள்ஸ்லாம் எப்படிமா செட் பண்ணுறது? நீ பாட்டு பொத்தி வச்சுட்டு இருந்தேன்னா நான் அதுக்கு எப்படி வேல்யூ செட் பண்ணுறது? நான் வந்து ஒரு குட் கை, நான் அதுக்கு வேல்யூ செட் பண்ண தான் வந்திருக்கேன், மிஸ்யூஸ் பண்ண வரல அப்படின்றப்ப அந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த மெத்தடை, அந்த வேரியபிளை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக we use something called as getter and setter methods. ஓகேவா? ஸோ கெட்டர் மெத்தட்னா ஒன்றும் இல்லைங்க, கெட் நேம், கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்குவாங்க. உள்ளுக்குள்ளே வந்து அந்த வேரியபிளை கூப்பிட்டுக்குவாங்க. அழகாக எப்படி கூப்பிடணுமோ அந்த மாதிரி கரெக்டாக கூப்பிட்டுக்குவாங்க. என்கேப்சுலேஷன் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, பிஸ்கட்ஸ்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வந்து 3 கன்ஸ்ட்ரக்டர் பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஃப்ளேவர், இன்னொன்று வந்து இன்க்ரிடியன்ட், இன்னொன்று வந்து ப்ரைஸ். ஓகேவா? இதில் ஃப்ளேவரை மட்டும் நான் வந்து பப்ளிக்காக வச்சுக்கிட்டு இந்த இன்க்ரிடியன்ட்டையும் இந்த ப்ரைஸையும் வந்து ஒழிச்சு வச்சுருக்கேன். பேசிக்லி ப்ரொடெக்டடாகவும் ப்ரைவேட்டாகவும் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணுவோம் இல்லையா, என்னென்ன பேராமீட்டரோ அதெல்லாம் பாஸ் பண்ணுவோம்ல. ஃப்ளேவர் வந்து ப்ளூ கலர், ஃபாலோட் பை இன்க்ரிடியன்ட் வந்து கேஷ்யூஸ் அண்ட் ஃபாலோட் பை ப்ரைஸ் வந்து 10 ரூபாய். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வழக்கம் போல் நம்ம பழைய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வேல்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டாட் போட்டுட்டு அதோட பேராமீட்டர் நேமை பாஸ் பண்ணுவோம்ல. ஸோ ஃப்ளேவர்ன்றது ஒரு பப்ளிக் வேரியபிள் அப்படின்றதுனால எனக்கு வந்து அப்படியே வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிடியன்ட் யூஸ் பண்ணால், பிஸ்கட்ஸ் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் இன்க்ரிடியன்ட். இது ப்ரொடெக்டட் வேரியபிள், அதாவது முன்னாடி ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டிருக்கேன்ல, அதனால இந்த வேரியபிள் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. சரி, ப்ரைஸ் போடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஸ்கட் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் ப்ரைஸ் பிகாஸ் இது வந்து ப்ரைவேட் வேரியபிளாக இருக்குது, முன்னாடி 2 அண்டர்ஸ்கோர் வந்து இருக்குது. ஸோ இப்போ ப்ரைவேட்டுக்கும் ப்ரொடெக்டடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பர்டிகுலராக ட்ரில் டவுன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரொடெக்டட் இருக்கு இல்லையா, இந்த ப்ரொடெக்டடை வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் மூலியமா, அதாவது இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் சைல்டு அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களால மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்டர்ஸ்கோர் இன்க்ரிடியன்ட் அப்படியே போடணும். அண்டர்ஸ்கோர் இன்க்ரிடியன்ட் இப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் வருது. எதனால வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு வேலிடான ஆப்ஜெக்ட். இந்த பிஸ்கட் கிளாஸ்க்கு நாம தான் கிரியேட் பண்ணோம்ல. இந்த மாதிரி வேலிடான ஆட்கள் வந்து ப்ரொடெக்டட் மெம்பர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் சைல்டு, டைரக்டா அவங்களோட இமீடியட் குழந்தைங்க அவங்க எல்லாருமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கெட் பிஸ்கட் ப்ரைஸ்னு எழுதிக்கிறேன். மெத்தட்குள்ள செல்ஃப் முக்கியம். அண்ட் இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, ஓகே, இப்போ போய் இந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு கெட் பிஸ்கட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா, சி ஸோ நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைவேட் வேரியபிள் இருக்கு இல்லையா, இதை வந்து வெளி உலகத்துக்கு தெரியாமையே வந்து அழகாக வந்து என்கேப்சுலேட் பண்ணி அதோட வேல்யூஸ் மட்டும் கெட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி வாங்கி காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன்.
ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா தமிழில் வந்து சுருக்கமான அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதாவது எஸ்ஏலலாம் வந்து வளவளன்னு எழுதி வச்சுருப்போம், ஆனால் அந்த முன்னுரை முடிவுரை தான் வந்து ஹைலைட் அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி சுருக்கமாக வந்து காம்ப்ளிகேட் பண்ணாமல் நம்மளோட கிளாஸில் ஏதாவது மெத்தட் ஏதாவது டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஹைட் பண்ணி வச்சுட்டு சிம்பிளாக என்ன தேவையோ அவ்வளோ மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அந்த கான்செப்டை தான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து எப்படி பைத்தானில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. import abstract base class abc and abstract method. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம், ஐ மீன் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை, டிஃபால்ட்டாக பைத்தான்ல இருக்க கிளாஸஸ் தான். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இந்த கோடை வந்து அப்படியே எடுத்துக்கிறேன், பாலிமார்பிசம் கோடை. பிகாஸ் அந்த குக் பிஸ்கட் தான் மறுபடியும் யூஸ் ஆக போகுது இல்லையா, இது அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பேஸ் கிளாஸ், 2 சைல்ட் கிளாஸ் இருக்காங்க. பட் இந்த பேஸ் கிளாஸ்ல இருக்க இந்த குக் பிஸ்கட் மெத்தடை நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா மாத்திட போறேன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடோட மெயின் ஐடியாலஜி என்னன்னா இட் ஹேஸ் டு பி எம்ப்டி. ஸோ வெறும் பாஸ்ன்னு கொடுக்க போறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம முன்னாடி பண்ணதே தான். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா நீங்கள் அடுத்து கேட்பீங்க, இதுக்கும் அந்த பாலிமார்பிசம் அதாவது மெத்தட் ஓவர் ரைடிங் பண்ணி அதுக்கும் என்னமா டிஃபரன்ஸ், அப்போ இது எதுக்குமா நீ தேவையில்லாமல் பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா எம்டியாக இருக்கும், டம்மியாக இருக்கும், சீக்ரெட்லாம் வெளியே போகாது, உள்ள எதுவுமே எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. பட் வந்து இது அந்த கிளாஸ்ல எழுதி வச்சிருக்கதன் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிளாஸ்க்கு அது ரொம்ப முக்கியமான மெத்தட், பட் அது வெளியே தெரியாமல் நாங்கள் ஒழிச்சு வச்சிருக்கோம், அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, ஸோ என்னம்மா கடகடன் வந்த ஊப்ஸ் கான்செப்ட் என்ன, 5 கான்செப்ட் என்ன, எல்லாத்துக்கும் கதை சொன்னேன், எப்படி கோட் அடிக்கிறதுன்னு சொன்னேன். பட் ஆக்சுவலாக ரியாலிட்டியில் எங்கே இதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க, ஒரு 10 நம்பர் கொடுத்து சார்ட் தம் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு லாஜிக் தெரியும், நம்ம பாட்டுக்கு ஒரு நோட் புக் ஓப்பன் பண்ணுவோம், கடகடன் டைப் பண்ணுவோம், அவுட்புட் வந்துடும். ஓகே, பட் இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ண சொல்கிறாங்க உங்களை, அப்போ வந்து உங்களோட நீட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, சில ஐட்டம்ஸ்லாம் வந்து கொத்தா ஒரே இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும்ல, அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். நாம் இங்கே டிஃபைன் பண்ண இந்த பிஸ்கட் கிளாஸ் மாதிரி உங்களோட கம்பெனியில் உங்களை என்ன பண்ண சொன்னாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். அதில் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் அங்கே எழுதி வச்சுக்கலாம். காமனாக சில சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், அதை வந்து என்கேப்சுலேட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சில ஐட்டம்ஸ்லாம் திருப்பி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி பேரண்ட் கிளாஸ், சைல்ட் கிளாஸ் அந்த மாதிரி லாஜிக் எழுதிக்கலாம். ஸோ இந்த என்ன சொல்கிறது, சமையலில் வந்து உப்பு வந்து தேவைக்கு ஏற்ப அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்களோட நீட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு நீங்கள் இந்த தெரிஞ்சுக்கிட்ட இந்த 5 கான்செப்ட் அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ், கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து இன்கார்பரேட் பண்ணி உங்களோட சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறது, காலத்துக்கும் வந்து ரீடபிளாக, ரீயூசபிளாக, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். செஷனோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த செஷனுக்கு மட்டும் இல்லை, இந்த பைத்தானின் 10 வீடியோஸோட சீரீஸில் இதுதான் லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறது. ஸோ இந்த 10 வீடியோஸும் நீங்கள் பார்த்துருந்தீங்க, அதில் கொடுத்துருக்க அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு 80% பைத்தான் டெவலப்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன். மீதி 20% எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செஷனோட எண்டில் ஒரு அசைன்மெண்ட் இருக்குல்ல, அதை முடிச்சிட்டிங்கன்னா நம்ம 20% கொடுத்து 100% அப்படின்னு சொல்லிடலாம். இங்கேருந்து அடுத்து எங்கே போகிறீங்கன்னா நம்ம 10 வீடியோஸில் கவர் பண்ண எல்லா டாபிக்ஸுமே தியரி வைஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இம்ப்ளிமெண்டேஷன் வைஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணுன்றதுக்காக நிறைய கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும். ஹேக்கர் ரேங்க், லீட் கோட், ஹேக்கர் எர்த், இந்த மாதிரி இதில் எல்லாம் போய் உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ப்ராப்ளமை எடுத்து நீங்களாக வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணும்போது வர டவுட்ஸ்க்கெலாம் வந்து நிறைய பேர் அவங்களோட சொல்யூஷன் வெர்ஷன் போட்டிருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் வேலிடேட் பண்ணி பார்க்கலாம். பைத்தான் சீரீஸ் இதே நிறைவடைந்தது, எண்ட் கார்டு போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம சேனலில் மெஷின் லேர்னிங் சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு அந்த சீரீஸும் ஃபாலோ பண்ணணும்னு ஆசையாக இருந்ததுன்னா, உங்களுக்கு நம்ம செஷன்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.